இதுதான் மருந்தே இருக்கு மஞ்சக்காமாலைக்கு. அது ஹெர்பலிஸ் பியா இருந்தாலும் சரி, வேற எந்த வகையான மஞ்சக்காமாலையா இருந்தாலும் சரி, கல்லீரலை பலப்படுத்தி சரி பண்ணக்கூடியதுக்கு இதுதான் சரியானது. பால்லயோ மோர்லயோ அல்லது தண்ணியிலயோ கலந்து உள்ள சாப்பிட்டுட்டு உப்பு இல்லாத கஞ்சிச்சோறு மட்டும், மஞ்சள் காமாலைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் தான் சாப்பிடணும். உடம்பு பூரா மஞ்சளா இருந்தாலும் சரி, கை நகம் கண்ணு எல்லாமே மஞ்சளா மாறும். அப்படி இருந்தா ஒரு 7 நாளைக்கு கூட எடுக்கணும். ஏன்னா 3 நாள்ல ஒரு நாள்லயே சரியாகிறது இருக்கு, அவங்க பாதிப்பு பொறுத்து இருக்கு. ஒரு நாள்ல சரியாகலைன்னா 7 நாளைக்கு கூட எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். அப்பா என்னுடைய கையில கீழநெல்லி கொடுத்துருக்கீங்க. நேரில் இதுதான் கீழநெல்லி. பாருங்க, கீழநெல்லி அப்படின்ற ஒரு மூலிகை காமிச்சிருக்கீங்க. இதுதான் கீழநெல்லி. அப்பா இந்த கீழநெல்லில இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் அப்படி என்னப்பா சொல்ல போறீங்க? இது பாருங்க, கீழெல்லாம் இந்த காயெல்லாம் தெரியுது. இதுதான் கீழநெல்லி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுது. இப்ப நீங்க இதுல மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? கீழ்காய் நெல்லின்னு ஏன் வந்துச்சுன்னா, இதனுடைய இலைக்கு கீழே பாருங்க, நேரில் இது இலைக்கு கீழே பாருங்க, எல்லாம் காயா இது இலைக்கு கீழே அதனுடைய விதை பூரா இங்க இருக்கும். சரிங்கப்பா. ஓ, இந்த விதைக்கு இங்க இது கீழே எல்லாம் விதை மாதிரி இருக்கிறதுனால, நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால கீழ்வாங்கி. சரிங்கப்பா, சொல்லுங்கப்பா. இது வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனை. இன்னைக்கு மஞ்சக்காமாலைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா, இதுதான் மருந்தே இருக்கு மஞ்சக்காமாலைக்கு. அது ஹெர்பலிஸ் பியா இருந்தாலும் சரி, வேற எந்த வகையான மஞ்சக்காமாலையா இருந்தாலும் சரி, கல்லீரலை பலப்படுத்தி சரி பண்ணக்கூடியதுக்கு இதுதான் சரியானது. இப்ப இந்த நம்ம ஆயுர்வேதிகளை கூட L52 ஒண்ணு வருது, வெறும் இதுதான். இதைத்தான் அவங்க வந்து அரைச்சு உருண்டையா மாத்திரையா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து மஞ்சள் காமாலை கண்டவங்களுக்கு 2 கண்ணு கூட மஞ்சள் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து சமூலமா எடுத்து நல்லா தண்ணியில அலசிட்டு இத நல்லா அரைச்சு ஒரு பெரிய ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து பால்லயோ மோர்லயோ அல்லது தண்ணியிலயோ கலந்து உள்ள சாப்பிட்டுட்டு உப்பு இல்லாத கஞ்சிச்சோறு மட்டும், மஞ்சள் காமாலைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் தான் சாப்பிடணும், மற்ற எந்த உணவையும் தொடக்கூடாது. அது மாதிரி இது ஒரு 3 நாளைக்கு எடுத்தா மஞ்சள் காமாலை உடம்பு பூரா மஞ்சளா இருந்தாலும் சரி, கை நகம் கண்ணு எல்லாமே மஞ்சளா மாறும். அப்படி இருந்தா ஒரு 7 நாளைக்கு கூட எடுக்கணும். ஏன்னா 3 நாள்ல ஒரு நாள்லயே சரியாகிறது இருக்கு, அவங்க பாதிப்பு பொறுத்து இருக்கு. ஒரு நாள்ல சரியாகலைன்னா 7 நாளைக்கு கூட எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கண்டிப்பா மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு அந்த கல்லீரலை வந்து சரி பண்றதுக்கு, பித்தத்தை சரி பண்றதுக்கு இதை வந்து பத்தியத்தோட தான் சாப்பிடணும். பத்தியம் என்ன பத்திப்பா? ஒருவேளை லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா பத்தியம் என்ன பத்தியும்? எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்ற ஐட்டங்களை கம்ப்ளீட்டா நிறுத்திக்கிட்டு வெறும் சூடான கஞ்சிச்சோறு, வெங்காயம், நாட்டு வெங்காயத்தை உரிச்சு அதை கரைச்சிக்கிட்டு கஞ்சிச்சோறு. இந்த கஞ்சிச்சோறுல தேவைப்பட்டா மோர், புளிக்காத மோர் கலந்துக்கலாம். புளிக்காத மோர்? ஆமா, மோர்களை கலந்து சாப்பிடலாம். இதுதான் பத்தியம். அதான் பத்தியம்னா மற்ற எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிட்டு இதை மட்டும் சாப்பிடணும். இதை மட்டும். ஆமா. இதை வந்து ஒரு வேளை நம்மளுக்கு பச்சையா கிடைக்காதுன்னா பவுடராகவும் வாங்கி பயன்படுத்தலாம், தப்பு வராது. நீங்க தொடர்ந்து இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க, சாராயம் குடிச்சு அதனால கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க அல்லது வேறு வகையில எந்த வகையில கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இதை தொடர்ந்து எடுக்கலாம். அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இதை எடுக்கலாம். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எப்படி படுக்கிறது? அதே அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இதை அரைச்சு உள்ள சாப்பிடலாம், அல்லது பவுடர் வாங்கி கலந்து சாப்பிடலாம். அவங்களுக்கு பத்தியம் கிடையாது. இந்த மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு கண்டிப்பா பத்தியம் இருந்துதான் ஆகணும். எண்ணெய் சேர்க்க முடியாது, மாமிசம் சேர்க்க முடியாது, குழம்பு சேர்க்க முடியாது. அதனால இது தனியா வேலை செய்யணும்னா உப்பு இல்லாம பத்தியமா சாப்பிட்டா மட்டும்தான் இது முழுமையான வேலை செய்யும். ஏன்னா சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, உப்பு இல்லாம எப்படி சாப்பிடுறதுன்னு உப்பை போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா உப்புல வறுத்து இந்த உப்புல போட்ட வத்தல், வடகம், ஊறுகாய் இந்த மாதிரி எதையாவது ஒன்று பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தினா இதனுடைய முழு குணம் கிடைக்காது. அப்ப பத்தியமா தான் சாப்பிட்டாகணும். பால்ல சாப்பிடலாம், மோர்ல சாப்பிடலாம், தண்ணியில சாப்பிடலாம். அதே மாதிரி இதை நல்லா அலம்பிட்டு நிறைய எடுத்து வலுன்னு அரைச்சு தலையிலையும் தப்பளம் போடலாம். தப்பளம் போட்டாலும் குறையும். அதே மாதிரி இதை வலுன்னு அரைச்சு சிறிய அளவுல கொஞ்சம் இவ்வளவு உருவி ஒரு 4-5 செடி அரைக்கிறோம்னு வைங்க, கூட கொஞ்சோண்டு 2 மிளகும் சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு கண்ணுலையும் விடலாம். மஞ்சள் காமாலைக்கு கண்ணுல விட்டாலும் வேலை செய்யும்.
அதனால இது ஒரு அற்புதமான மூலிகை. ம். இந்த மூலிகை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். குப்பை மேடு எந்த இடம்னே கிடையாது, எங்க வேணாலும் முளைக்கும். இப்போ ஒரு சின்ன வீட்டில் ஒரு குரோட்டன்ஸ் வளர்க்குறீங்க தொட்டிலைன்னா இதை அதுக்குள்ள இந்த விதையை போட்டு விட்டீங்கன்னா அதில் முளைச்சிடும். எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது எங்கேயும் கிடைக்கக்கூடியது. ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக பயன்படுத்தலாம். இது எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஏனர்களே, அதாவது கீழநெல்லி மருத்துவ பயணிகளை நிறைய பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன். அப்பா சொன்னது ஒரு புதிய தகவலாக இருக்கு. கண்டிப்பா மஞ்சக்கம்மல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த மோர்ல கலந்து புளிப்பெல்லாம் மோர்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல படியா குணமாகும். சிவியரா இருக்கிறவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா படிச்ச பட்டதாரி மருத்துவம் மூலம் உங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் நாடி பிடிச்சி தான் நோயை கணிப்பாரு. ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க மாட்டார். ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு படிச்ச பட்டதாரி மருத்துவம் கூட கொடுத்துருவாரு. இவருடைய ஸ்பெஷலிஸ்டே அதான். நாடியை பிடிச்சி பார்த்து வாதம், பித்தம், சிறுத்தமும் இது நாடியில பிடிச்சி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குதுன்னு இவர் சொல்லிடுவார். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகளும் சித்த மருத்துவமனையில் அருமை செய்யறாரு. தேவைப்படுறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.